ஹலோ ப்ரோக்ராமர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா டிவிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். அந்த டிவிஷனில் நம்ம கோஷன்ட்டும் ரிமைண்டரும் எப்படி எடுக்கலாம்னு பார்ப்போம். ஸோ ஒரு நம்பர் 2 நம்பர் வச்சுப்போம். a ஈக்குவல் டு 10 அண்ட் b ஈக்குவல் டு 3 வச்சுப்போம். இப்போது 3ஆல் நான் 10 டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஒரு மேக்ஸில் எப்படி பண்ணுவோம்? 10 டிவைடட் பை 3 அண்ட் 3ஆல் இன்ட்டு பண்ணால் எனக்கு 9 வேல்யூ வரும் அண்ட் 1 will be the remainder. அண்ட் 1 இங்கே 3ஸில் போகாது, ஸோ டாட் வைக்கிறோம், இஸ் 0. அண்ட் தென் நெக்ஸ்ட் 3 கொடுத்தோம்னா இங்கே 9 வரும், விச் இஸ் 1. அண்ட் இந்த மாதிரி டாட்டுக்கு அப்புறம் நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே 3 ஆட் பண்ணால் திருப்பி 9. ஸோ இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும், விச் இஸ் an எவர் எண்டிங் லூப். ஸோ நம்ம இங்கே 3.333 நீங்கள் இது இருக்குல்ல, இந்த மேலே நம்ம எழுதிருக்கோம்ல, இதை வந்து நம்ம கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இதுக்கு ஒரு வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம பைத்தானில் 2 விதமாக பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். சேம் திங், a ஈக்குவல் டு 10 எடுத்துப்போம் அண்ட் b ஈக்குவல் டு 3 எடுத்துப்போம். இப்போ நம்ம 2 இதுலேயுமே a டிவைடட் பை b அப்படிங்கிற இந்த ஸ்லாஷுங்கிற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கொடுத்தோன்னா எனக்கு எப்போயுமே பைத்தானில் கோஷன்ட் தான் அவுட்புட்டாக கொடுக்கும். பட் நான் a மாடியூலோ b இந்த ஆப்ரேட்டர் பேர் மாடியூலோ அண்ட் இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு எப்போயுமே ரிமைண்டர் தான் கொடுக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்து வர ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல, ஸோ ஸ்லாஷ் ஒரு டிவிஷன் உங்களுக்கு எப்படி வேணால் நேம் பண்ணிக்கலாம். இதை கொடுத்தோன்னா நமக்கு கோஷன்ட் கிடைக்கும் அண்ட் இந்த மாடியூலை கொடுத்தா நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அண்ட் இப்போது நம்ம இதை கோடிங் விண்டோவில் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம கோடிங் விண்டோவில் இது 3rd ப்ராப்ளம். ஸோ கமெண்ட்டில் ப்ராப்ளம் நம்பர் 3 division of 2 numbers. First இதே நம்பர் a equal to 10 b equal to 3 and number இப்படி நம்ம ஒரு இந்த 2 இதையுமே தனித்தனியாக கோஷன்ட் ரிமைண்டருங்கிற வேரியபிள்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். கோஷன்ட் ஈக்குவல் டு a டிவைடட் பை b and equal to a இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் quotient is quotient. Print string of remainder. எப்பயுமே நமக்கு கோஷன்ட் ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ தான் வரும் அண்ட் எப்பயுமே நமக்கு ரிமைண்டர் ஒரு ஃபுல் வேல்யூவாக தான் வரும். ஏன்னா ரிமைண்டர் எப்பயுமே நமக்கு ஒரு ஃபுல் வேல்யூவாக தான் வரும். பட் வித் நம்ம இன்டீஜர் யூஸ் பண்ணால் இது எப்பயுமே ஒரு ஃபுல் வேல்யூவாக தான் வரும். கோஷன்ட் எப்பயுமே ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூவாக தான் வரும். சும்மா இது உங்கள் ஹிண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கோஷன்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஃப்ளோட்டிங் வேல்யூ வருது அண்ட் ரிமைண்டர் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ வருது. ஓகே, நம்ம இப்போது சேம் திங் நம்ம எல்லா ப்ரோக்ராமில் என்ன பண்ணுற மாதிரி யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறோம். இன்புட் என்டர் த a வேல்யூ, இன்புட் என்டர் த b வேல்யூ. இப்போ சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. எஸ், கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. நம்ம இன்புட்டோட ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங் தான். இப்போ நம்ம அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுவோம். இன்ட் கொடுத்தோம்னா இன்டீஜராக அது கேஸ்ட் ஆகிடும், விச் இஸ் இன்டீஜராக அது கன்வெர்ட் ஆகிடும். நம்ம திருப்பி இதை ரன் பண்ணுவோம். முதல்ல சேவ் பண்ணிக்கணும். தென் இப்போ ரன் பண்ணோன்னா என்டர் தி a வேல்யூ. நம்ம 33 கொடுப்போம், b வேல்யூ 3 கொடுப்போம்.
இங்கே பார்த்தீங்கன்னா 33 இன்ட்டு 3 இன்ட்டு 11 33 இங்கே கோஷன்ட் வந்து 11 அண்ட் ரிமைண்டர் வந்து 0. ஓகே, சரி. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டை போட்டு பார்க்கலாம், விச் இஸ் 22/7. 22/7 எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், இட்ஸ் பை வேல்யூ. பை வேல்யூ 3.14 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம அதை டிவைட் பண்ணியே பார்த்துடலாம். இப்போ நம்ம enter the a value which is 22 and b value which is 7. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பையோட வேல்யூ 3.14285713. இது போய்கிட்டே இருக்கும், பட் நமக்கு இந்த வேல்யூ மட்டும் அது எடுத்து கொடுத்துருக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம டிவிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் which is quotient and remainder நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோ இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமில் நான் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். பாய்.